சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 41. பார்த்தீங்கன்னா, ஐயப்பனோட மகிமையை ஒவ்வொரு நாளும் விடிய காலம்புற பகவான் ஐயப்பன் 4:30 மணிக்கு 4:45 அன்னைக்கு இந்த வார்த்தையை என்னை சொல்ல வைக்கிறார். அது என்ன ஜென்மத்தில் செய்த பூர்வீக பலனோ எனக்கு ஐயப்பனுக்குள்ள ஒரு தொடர்பு பகவான் ஐயப்பனை பற்றி சொல்லத்துக்கு. அதுவே நான் செய்த வாக்கியம். இன்னைக்கு என்ன சொல்ல போற பார்த்தீங்கன்னா, பகவானுடைய மகிமை சின்ன வயசுலேருந்து 4 வயசுலேருந்து அவனுடைய மகிமையும் உணர்வையும் புரிய வைத்தவன் பகவான் ஐயப்பன். அதே மாதிரி தான் புள்ளை எப்படி வளர்க்குறாரு பாருங்க. இந்த உலகத்துல என்னமோ யாரும் என்னென்னமோ பேசுறாங்க. கடவுளை உணராதவங்க அவங்கெல்லாம். சிலவங்களாம் சாமி ஆடுவாங்க. பகவான் கடவுள் அம்மன் உள்ள ஆடுவாங்க. கருப்பன் உள்ள ஆடுவாரு. அந்த சாமியை உணர்ந்தவன் பகவான் உள்ள ஆடுவாங்க. ஆனா ஆடுறது ஒரு 5 நிமிஷம் உணரலாம், ஒரு 3 செகண்ட் உணரலாம், ஒரு 2 செகண்ட் உணரலாம் பகவான் உள்ள ஆடுறது. ஏன்னா இதை யார் சொல்றேன்னா, அத்தனை பேரையும் கண்டு கேலி கண்டால் நிறைய பேர் சிரிப்பாங்க. சிரிக்காதீங்க, உங்களை கடவுள் சிரிக்க வச்சிருவோம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா கடவுள் உள்ள வர்றது எங்களுக்கு தெரியும், பகவான் வெளியே போறது எங்களுக்கு தெரியும். இந்த பூஜை ரூம்ல இருந்து சொல்றேன் நான். ஏன்னா முதலாக பகவான் ஐயப்பன் கடவுள் உள்ள வர்றத எனக்கு அப்படியே உணர்த்தினார். அந்த ஆதிபராசக்தி ஃபர்ஸ்ட் உள்ள வரா. அந்த சின்ன வயசுல அந்த கரகம் என் தலையில வச்சாங்க. அந்த பூ கரகம் திண்டிவனத்துல அங்க ஆஞ்சநேயர் கோயில் இருக்க கரகம் ஜோடிக்கிறாங்க. கரகம் ஜோடிச்சு ஃபர்ஸ்ட் நாம் பிள்ளையில அந்த மகுடத்தை தலையில வைக்கிறார் பகவான் ஐயப்பன். மகுடம், அது கரகம் கூட இல்லை, அது மகுடம். அந்த பூ கரகம் என்றது தன் பிள்ளையோட தலையில் அந்த கரகத்தை வைக்கிறார் பகவான் ஐயப்பன். சக்தியை உள்ள வைக்கிறார். அப்ப சக்தி உள்ள என் உடம்புல ஆடுறா பராசக்தி. என்ன சொல்லுவீங்க? அந்த வயசுல, சின்ன வயசுல அந்த ஆதி பராசக்தியை தன்னுடைய அம்மாவை தன்னுடைய பிள்ளையுடைய மார்பகத்துல அந்த உணர்த்துறார் பகவான் ஐயப்பன். அந்த அப்பதான் உணர்ந்த சாமி நம்ம உள்ள உடம்புல ஆடுதுன்ட்டு எவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒரு இதுவா அந்த ஆதிபராசக்தி மனசுல ஆடுறா. அதுல பேசுறா, ஒரு வார்த்தை பேசுறா. அதை நாங்க உணர முடியாது, அத பகவான் மற்றவங்களுக்கு உணர வைக்கிறார். என்ன ஒரு ஐயப்பனின் மகிமையை பார்த்தீங்களாங்க. பகவான் சில பேர் வேணுமுனே கூட சாமி வருவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா கடவுளிடத்தில் எவன் உண்மையாக இருந்து அவனிடத்தில் கடவுள் ஆடுறான்னா அவனுக்கெல்லாம் நீங்களாம் கையெழுத்து கும்பிடுனாங்க. ஏன்னா தெய்வம் அங்க அவங்க கிட்ட ஆடுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடையாது. நாட்டில் நிறைய பேர் கடவுளிட்டில் உழுந்து கடவுளிடத்து ஆத்ம ஜோதியா ஆவரங்களுக்கு கண்டிப்பா கடவுள் உள்ள ஆடுறார். சரிங்களா? அந்த ஆதி பராசக்தி உள்ள ஆடுறான். அப்புறம் தன்னுடைய பாதுகாவலன் ஆகிய பெரிய கருப்பண்ண சுவாமியும் சிறிய கருப்பண்ண சுவாமியும் கருப்பாய் அம்மாவும் முப்பெரும் சக்தியாய் தன் உடம்பில் ஆட வைக்கிறார். சந்தோஷமா ஆட வைக்கிறார். பாருங்க, பகவான் ஐயப்பனுடைய மகிமை பார்த்தீங்களாங்க. உணர்றங்க, கருப்பம் உணர்ந்து அப்படியே உள்ள அவரு வளர்ந்த ஒரு செகண்ட் தாங்க பகவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாதுங்க அந்த கருப்பை ஆடிட்டு போகும்போது. ஆனா காலைல எங்களால ஏஞ்சிரு கூட முடியாது. பகவான் உள்ள ஆடு. எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட சக்தி, ஒரு அகிலத்தை ஆளுகின்ற காக்குகின்ற கருப்பன் உள்ள ஆடுறான்னா சாதாரண விஷயமாங்க. அது பகவானு எனக்கு கொடுத்த வரப்பிரசாதங்க. பகவான் கருப்பண்ண இந்த உடம்புல ஆட வைக்கிறா, ஆட செய்து தன் பிள்ளை ஆசீர்வாதம் செய்கிறான். பாத்தீங்களாங்க பகவானுடைய ஐயப்பன் அவனுடைய மகிமை என்ன சொல்லுவாங்க. நாங்க கருணை கடவுளுங்க சொல்லுவோம். நான் என்னைக்குமே சொல்லுவேன் ஐயப்பனை பத்தி. நான் ஜோதியா ஆகிற வரைக்குமே, இந்த ஜோதி முடிகிற வரைக்கும் ஐயப்பனோட மகிமையை சொல்லிக்கினே இருப்பேங்க. ஏன்னா அவனுடைய மகிமை அளவற்றது. அவனுடைய பாசத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க. தன் பக்தர் மேல எவன் ஒருவன் தன் மீது சதா நினைக்கின்றானோ, சதா துதிக்கின்றானோ, சதா அவன் சரணத்தை சொல்கின்றானோ, அவனுக்கு அன்பே வடிவமாய் உட்காந்து காட்சி கொடுத்து அவனுடைய பாதுகாக்கிறாங்க பகவான் ஐயப்பன். சத்தியவானங்க பகவான் ஐயப்பன்.
சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரி துண்ணியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை.